கைஸ், இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கத்தார் லைசன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு, அதை நம்ம துபாய் லைசன்ஸா எப்படி மாத்துறது என்னங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எனக்கு ஒரு நண்பர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட கத்தார் லைசன்ஸ் இருக்கு, வித்தவுட் டெஸ்ட் இல்லாம நான் வந்து லைசன்ஸை சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. சரி, அதை பத்தி நம்ம இதுல டீட்டெயிலா பார்த்துலான்ட்டு தான் இந்த வீடியோ. கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு முழுசா புரியும். அதுல நம்ம எவ்வளவு செலவாகும், என்னென்ன உங்களுக்கு டாக்குமெண்ட் தேவைப்படும். சப்போஸ் நீங்க பாத்தீங்கன்னா கத்தார் லைசன்ஸ் வச்சிருக்கீங்க, ஆனா வந்து அபுதாபி விசா, ஆனா துபாயில வேலை பாக்குறீங்க, அப்ப எப்படி நம்ம லைசன்ஸ் துபாயில எடுக்க முடியும், நம்ம லைசன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் துபாய் லைசன்ஸுக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். உங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்கு, கத்தார் லைசன்ஸ், அதுவும் உங்களுக்கு 10 வருஷத்துக்குள்ள இருக்கணும். 10 வருஷத்துக்கு மேல போயிடுச்சுன்னா அந்த லைசன்ஸ் வச்சு ஒண்ணுமே யூஸ் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு 10 வருஷத்துக்குள்ள இருக்குது அப்படின்னா அதை வச்சு நீங்க எப்படி லைசன்ஸ் எடுக்கிறது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். துபாயில நீங்க வேலை பாக்குறீங்க, துபாய் கம்பெனி துபாய் விசாவா இருந்துச்சுன்னா அந்த எமிரேட்ஸ் ஐடியும் பிளஸ் அந்த லைசன்ஸும் நீங்க ரெண்டுத்தையுமே சப்மிட் பண்ணா போதும். கம்பல்சரி நம்ம அபுதாபி லைசன்ஸ்லாம் எடுக்கும்போது தேவைப்படுற மாதிரி ஐ டெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். அதுக்கு பாத்தீங்கன்னா 140 திராம்ஸ் பாத்தீங்கன்னா ஐ டெஸ்ட்டுக்கு. அது இல்லாம நீங்க வந்து அந்த டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டு உங்களுக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2500 ரூபா வரும். அதுக்குள்ள நீங்க டெஸ்ட் எடுத்து முடிச்சிடலாம். உங்களுக்கு தேரி டெஸ்ட்னு ஒன்று வரும், அதாவது அந்த சிக்னல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த தேரி கிளாஸஸ்லாம் உங்களுக்கு கிடையாது, ஆனா சிக்னல் டெஸ்ட்டுக்கு டைரக்டா போயிடுவீங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 திராம்ஸ் கிட்ட வரும். சப்போஸ் நீங்க அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 420 திராம்ஸ். டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2500 திராம்ஸுக்குள்ள முடிஞ்சிடும். சப்போஸ் நீங்க இதுல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்க வந்து தனியா நீங்க செப்பரேட்டா நீங்க பைசா கொடுக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸஸும் பாத்தீங்கன்னா நீங்க ஃபெயில் ஆகும்போதே உங்களுக்கு சொல்லிடுவாங்க, நீங்க 8 கிளாஸஸ் பண்ணிட்டு வாங்க, 10 கிளாஸஸ் பண்ணிட்டு வாங்கன்னு. கம்பல்சரி நீங்க அந்த கிளாஸ் எடுத்துட்டு தான் வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு காசு. எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்க்கு ஒரு கிளாஸஸ் பாத்தீங்கன்னா 157 திராம்ஸ் வரும். சப்போஸ் நீங்க டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு போறீங்க, அதுக்கு முன்னாடியே கூட நீங்க வேணாலும் கிளாஸ் எடுத்துக்கலாம். அடிஷனலா எனக்கு ஒரு கிளாஸ் தேவைப்படுது அப்படின்னா கூட அந்த கிளாஸும் பாத்தீங்கன்னா 157 திராம்ஸ் தான். நீங்க எத்தனை கிளாஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு 10 கிளாஸ் வேணுங்க, ஏன்னா ரொம்ப டச் விட்டு போயிடுச்சு, நான் வந்துட்டு 10 கிளாஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ரோட் டெஸ்ட்டுக்கு போறேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். அதுக்கு என்ன அமௌண்ட்டோ கிளாஸுக்கு பாத்தீங்கன்னா 157 திராம்ஸ் கணக்கு பண்ணி நீங்க 10 கிளாஸுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிக்கணும். அவ்வளவுதான். இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு அபுதாபி விசாவா இருக்கும், ஆனா உங்க கம்பெனி பாத்தீங்கன்னா அபுதாபிலையும் இருக்கும், துபாயிலையும் இருக்கும். அப்ப நீங்க எப்படி எடுக்கணும் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அபுதாபில உங்க கம்பெனி இருக்குல்ல அதோட லைசன்ஸ் காப்பி, அதே மாதிரி உங்க துபாயில இருக்க கம்பெனியோட லைசன்ஸ் காப்பி, ரெண்டும் ஒரே கம்பெனியா இருக்கிற பட்சத்துல நான் சொல்றேன். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க அதோட 2 லைசன்ஸ் காப்பியும் எடுத்துக்கோங்க. பிளஸ் உங்களுக்கு துபாயில இருக்க கம்பெனி உங்களுக்கு என்ஓசி கண்டிப்பா கொடுத்துருக்கணும். அதுல துபாயில இருக்க கம்பெனியோட ஸ்டாம்ப் இருக்கணும். பிளஸ் உங்களுக்கு எமிரேட்ஸ் ஐடி, கத்தார் லைசன்ஸ், இது மட்டும் கொண்டு போய் நீங்க கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். சேம் தான், இதே ப்ரொசீஜர் தான். உங்களுக்கு 2500 திராம்ஸ் சம்திங் தான் வரும். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். கத்தார் லைசன்ஸ் வச்சுட்டு டைரக்டா டெஸ்ட்டுக்கு கண்டிப்பா போக முடியாது. அது வந்து துபாயில இப்ப நடைமுறையில இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்து அந்த சிக்னல் டெஸ்ட் பாஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ரோட் டெஸ்ட்டுக்கு அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. நீங்க எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டீங்கன்னா லைசன்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். இப்ப டோட்டல் ஜிசிசி கண்ட்ரி எல்லாத்துக்கும் இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் துபாயில வச்சிருக்காங்க. அதுல என்ன ஒண்ணுன்னா, துபாயில நிறைய டிரைவிங் ஸ்கூல்ஸ் இருக்கு. துபாயில இருக்கிற நண்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிரைவிங் ஸ்கூல்லயும் ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஒரு 10 திராம்ஸ் 20 திராம்ஸ் ஒரு கிளாஸுக்கு, அது மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அவ்வளவுதானே ஒழிஞ்சு வேற ஒன்றும் இதுல பெருசா வித்தியாசங்கள் வர போறது இல்ல. நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா கம்பல்சரி 8 கிளாஸ் நீங்க டிரைவ் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. 8 கிளாஸ்ன்னு சொல்லும்போது ஒரு கிளாஸ் 1/2 hour வரும். அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் நீங்க ட்ரைனிங் எடுத்து தான் ஆகணும். ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு 800 திராம்ஸ் வரும். ஆனா உங்களோட டிரைவிங் ஹில்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 10 கிளாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, 12 கிளாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர் கொடுக்கறது தான். நீங்க ரோட் டெஸ்ட் போறீங்களா, அப்ப உங்க பக்கத்துல இருப்பாங்கல்ல, அவங்க கொடுக்கறது தான் உங்களுக்கு. அவங்க 10 கொடுக்கலாம், 8 கொடுக்கலாம், ஆனா கம்பல்சரி 8, அதுக்கு கீழே கிடையாது. அந்த கிளாஸ் எடுத்துட்டு திரும்பவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரோட் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். ரோட் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும், கிடைச்ச உடனே நீங்க திரும்ப வந்து டெஸ்ட்டுக்கு போகலாம். பாஸ் ஆயிட்டீங்கன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா திரும்பவும் கம்பல்சரி 8 ட்ரைனிங் கிளாஸஸ் போகணும். அந்த 8 ட்ரைனிங் கிளாஸஸ்ல முடிச்சீங்கன்னா அடுத்த டெஸ்ட். அவ்வளவுதான். அதனாலதான் அவங்க மேக்சிமம் என்ன சொல்றாங்க, 10 வருஷத்துக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்ப ஓரளவுக்கு டச் இருக்கும் நமக்கு. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா கத்தார்ல இருந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஊருக்கு போயிடுறாங்க, ஆனா அந்த லைசன்ஸ் இருக்கு, திரும்ப அவங்களுக்கு ஒரு துபாயில ஒரு சான்ஸ் கிடைச்சி இது மாதிரி வராங்கன்னா கண்டிப்பா நீங்க துபாயில வந்து இது மாதிரி எடுக்கலாம். அவங்களுக்கு நல்ல ஒரு 10 வருஷம் அங்கே ஓட்டிருக்காங்க, இல்லை 5 வருஷம் ஓட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒரே டெஸ்ட்லேயே பாஸ் ஆகிடலாம். அது ஒன்றும் பெரிய இஷ்யூவாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.
ஆனால் ஜிசிசி கண்ட்ரி எல்லாத்துலேயும் இதே தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி எந்த கேள்வி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. See you guys, see you in next video.